என்ன ஆச்சு போச்சுன்னா இங்கே வந்து 2 நாள் நல்லா மழை பெய்யுது. அதனால நம்ம கோழி குட்டிகளுக்கெல்லாம் ஒரு செம்பத்தி ஒரு நாள் ஆனால் அப்புறம் அது என்னென்னா நம்ம இதுவரை வெளியே விடல கூட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. நல்ல மழை தத்தில் யாருமே நம்ம கூட்டுக்குள்ளே இருக்க தண்ணி இறங்கி திருப்பி கோழி எப்படியோ தப்பி இன்றைக்கி இப்போ வந்து நம்ம மழை சீசனால் திருப்பி இன்றைக்கி இருக்குது. இன்னும் பாருங்களேன், நீங்களும் கோழிலாம் அப்படி வந்து ரெக்கெல்லாம் தாத்து போட்டு இன்றைக்கி நமக்கே பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மழையில் ஏதாவது ஒன்று செத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அப்படி பயம் வந்துட்டு நான் பாருங்கள் எல்லாம் ரெக்கெல்லாம் தாத்து போட்டு எப்படி நிற்கின்னு என்ன பற்றியில் நமக்கு இந்த கம்பெனியில் தான் எப்போவுமே நிற்கும். இதில் வந்து இந்த கொல்லி பற்றியில் இந்த மழை டைம்னால அந்த குளுத்தி இல்லாமல் இருக்குன்னா குளிர்றனால வந்து இதுக்கு வந்து இப்படி நிற்கி பாம்பில் நமக்கு வந்து திரும்பியும் கூட்டுக்குள்ளே வந்து லேசாக நல்ல மழை பெஞ்சுன்னா லேசாக தண்ணி இறங்கும். அதனால தான் என்ன பண்ணனே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கோம். கூட மாற்ற முடியாது. ஏன்னா எல்லா கூட்டிலையும் வந்து மழை பெஞ்சுன்னா வந்து தண்ணி உள்ளே இறங்க தான் செய்யும். என்ன பற்றியில் எப்படிலாம் வந்து நிற்கினேன். அதனால இன்றைக்கி என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா நமக்கு இந்த தண்ணி வந்து நல்லா வெந்நி தண்ணி விட்டுக்கலாம். இதுதான் கொஞ்சம் ரெக்கையை தாத்து போட்டு நின்ற மாரி இருந்து இன்னும் எல்லாம் வெளியே விட்டோம்னா அங்கேயும் மட்டும் சாடி ஓடும். மழைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அது யோசிக்கதான் இல்லை, ஒன்றும் கிடையாது. நம்ம மழைன்னு சொல்லிட்டு வெளியே விடாமல் பார்த்தாச்சுன்னா அது மழையும் கிடையாது வெயிலும் கிடையாது. இன்னும் வெளியே விட்டுரு நான் போகிறேன்னு இவ்வளோது கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு நம்ம மழையில் நினைக்க முடியுமா? பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. இன்றைக்கி காலையில் இப்போ தூத்தல் தொடங்கினாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தண்ணியில் வெந்நி தண்ணி வைக்க போகிறோம். காலை எல்லாம் உள்ளே ஓடியாச்சு. ஒன்று மாறி அடுத்த கூட்டுக்குள்ளே போக போல இருக்குது. தூத்தல்னு சொல்லிவிட்டு நான் வந்து இறை வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இறை எடுக்க போயிட்டு இருக்கும்போது இங்கே எல்லாம் வெளியே வந்து சாடி வந்தாச்சு. இங்கே மழை தூத்திகிட்ருக்கு. நம்ம இதெல்லாம் பாதுகாத்துட்டு இருந்துச்சுன்னா மழையில் எல்லாம் ஜாலியாக சுற்றிகிட்ருக்கு. இதெல்லாம் நல்ல வயிறு பசியில் கிடக்கு போல இருக்குது. பின்னாடி நம்ம கிண்டி கொலிச்சிங்க இல்லாமல் புதுசாட்டு வரும். அதான் கிடந்து ஒவ்வொரு சவுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோடி இந்த மழை தூத்தல்னால முட்டை போதுன்னு சொல்லிட்டு நல்ல வெள்ளி தண்ணியாக வச்சாச்சு, தீவனமும் வச்சாச்சு. ஆனால் ஒன்று மட்டும் போகாமல் என்கிட்ட நின்றுட்டு போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.